ஹாய் வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். வழக்கம் போல் என் கூட இந்த வாரம் நம்ம எபிசோடில் ஜாயின் பண்ண போகிறது நம்ம மொட்டைக்குமார் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஹாய் மொட்டைக்குமார் வந்திருக்கான். ஸோ எதுக்காக இவன் நீங்கள் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொட்டைக்குமாருக்கு 2 வயசாச்சு. அவங்க அம்மா வந்து நம்மளுடைய கிளினிக்கில் ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் 865 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போயிட்டு இருக்க நம்ம சேனலில் மொட்டைக்குமாரோட அம்மா எந்த பிரச்சனைக்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட தொப்புள் வீங்கி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து மொட்டைக்குமார் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒழுங்கா கக்கா போறான், ஒழுங்கா சாப்பிட்றான், அவன் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அவன் தொப்புல இருக்கக்கூடிய இந்த சின்ன வீக்கம் என்ன அப்படின்னு அவன் பிறந்த 1 மாசத்துலயே அவங்க அம்மா கேட்டப்ப நான் சொன்னேன், இந்த ப்ராப்ளத்தோட பேர் வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு. தொப்புல வரக்கூடிய ஹெர்னியா வந்து ஒரு பெரிய விஷயமா? ஹெர்னியா அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னா குமாரோட அம்மா வந்து மலைச்சு போயிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா பத்தி அவங்ககிட்ட நான் முதல்ல விளக்க சொல்றப்போ சாதாரணமா சொன்னேன், அம்மா இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்கம்மா, தொப்புல இருக்கக்கூடிய குடல் இறக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அதை முதல்ல வந்து சொல்றோம் குடல் இறக்கம் அப்படின்னா, பெரியவங்களுக்கு வர சமயத்துல வெறப்பையிலையோ அல்லது கீழையோ குடல் இறங்குச்சுன்னா அது இறக்கம்னு சொல்லுவோம். இங்க குழந்தைக்கு தொப்புளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வயிற்று தசைகள் ஒழுங்கா ஒட்டாததுனால அதுல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு வீக்னஸ்னால வரக்கூடியது தான் இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ இந்த தொப்புல வரக்கூடிய ஹெர்னியாவுக்கு குமாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயம், அதாவது அம்பிளிக்கல் ஹெர்னியா பிரச்சனை ஒரு 10,000 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைக்குன்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ அம்பிளிக்கல் ஹெர்னியா வர குழந்தைங்களுக்கு முதல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அது நம்ம நியூபார்ன் ஸ்கிரீனிங் எபிசோட்ல ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஸோ தயவுசெய்து பண்ணலன்னா பண்ணிடுவோம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒவ்வொரு டைம் கக்கா போறப்போ அப்படியே முக்குறான் பாருங்களேன். அப்போ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் கூடுறப்போ உள்ள இருந்து அந்த தொப்புள் வழியா அந்த குடல் எப்படி வெளியே வருது. ஸோ அதை பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து யானை துதிக்கை மாதிரி பெருசா இருக்கு சார், முக்கிறது நிறுத்தணும் டக்குன்னு உள்ள போயிடுது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி நார்மல். இது வந்து ஸ்ப்ரிங் பேனா மாதிரி அழுத்தினா வெளியே வரும், மறுபடியும் அழுத்தினா உள்ளார போயிடும். இதுதான் அம்பிளிக்கல் ஹெர்னியாவோட குணம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பிளிக்கல் ஹெர்னியா பிரச்சனை. குமாரோட அம்மா கேட்டாங்க, சார் என் பிள்ளைய உங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்கிறான், அவனுக்கு இந்த தொப்புல மட்டும் ஆண்டவன் குறை வச்சுட்டானே சார், இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ குமாரோட அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இப்போ இது ஹெர்னியா நினைச்சுக்கோங்கம்மா, தொப்புள் கிட்ட இருக்கக்கூடிய தசை இப்படி இருகுச்சு அப்படின்னா வெளியவே குடல் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அது ஒரு எமர்ஜென்சிமா. சாதாரணமா முக்கிறப்போ இப்படி பெருசா ஆகுறப்போ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து விரல வச்சிங்கனாலே குமாரோட தொப்புளுக்குள்ள அது சாதாரணமா போயிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த தொப்புளுக்குள்ள உள்ள குடல் போகலைன்னா அப்போ வந்து அது பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த பிரச்சனைக்கு பேரு ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியான்னு சொல்லுவோமா. அப்படி இருந்தா மட்டும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ குமாரோட அம்மா என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல சார், நடந்தா கட்டாயமா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு முடிவு அதோட வந்துச்சு. ஸோ எப்போ வந்து இது பெரிய எமர்ஜென்சியா மாறுன்றதுக்கான உதாரணம் தான் அவங்ககிட்ட சொன்ன ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா. சரி சார், குமார் இப்போ 2 வயசு ஆயிடுச்சு, அவன் பால்வாடி போகணும்னு சொல்றான், பிளே ஸ்கூல் போகணும்னு சொல்றான், மற்ற பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்போ அவன் குடல்லையோ வயிற்றுலையோ வந்து யாருன்னா குத்திட்டாங்கன்னா என் பிள்ளைக்கு வலிக்காதா சார்னு அவங்க அம்மா கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பால்வாடியோ பிளே ஸ்கூலோ தயவுசெய்து அனுப்புங்க. குடலுக்கு வெளியே வரக்கூடிய இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா காலம் போக போக சரியாயிரும். பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ உலகத்துல இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியாக்கு 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லைன்னு சொன்னேன். குமாரோட அம்மாவுக்கு வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு. சார் எவ்வளவு பெரிய பிரச்சனை நான் நினைச்சு வந்தேன், கடைசியில பார்த்து இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் அவங்ககிட்ட காமிச்சது தான், ஷாருக் கான் சார் படத்தை காமிச்சேன். 6 பேக்ஸை பாருங்க, 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த தசைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீக்னஸ் தான் இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா. இது சில சமயம் தொப்புளுக்கு வந்தா அது பேரு அம்பிளிக்கல் ஹெர்னியா, தொப்புளுக்கு மேல வந்தா அது பேர் சூப்ரா அம்பிளிக்கல் ஹெர்னியா, தொப்புளுக்கு கீழே வந்துச்சுன்னா அது பேர் இன்ஃப்ரா அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ குமாருக்கு வந்து இந்த 3 டைப்ல எதுவா இருந்தாலும் 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே குமார், ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்பிளிக்கல் ஹெர்னியா உங்க குழந்தைக்கு இருந்துச்சுன்னா, தைராய்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நிம்மதியா அந்த விஷயத்தை விட்டுருங்க. காலம் போக போக குழந்தைங்க சாதாரணமா 9 மாசத்துக்கு மேல எழுந்து உட்கார இந்த பிரச்சனை ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடும், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த வாரம் ரொம்ப சின்ன விஷயம் தான் அம்பிளிக்கல் ஹெர்னியா, பட் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்ட விஷயத்தையும் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் மொட்டைக்குமாரும் கேட்டு ஒன்னா சேர்ந்து மறுபடியும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய் ஃப்ரம் மீ அண்ட் மொட்டைக்குமார். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் தொடர்ந்து எழுதுங்க, பார்க்க மறக்காதீங்க, கொஸ்டின்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.